Mi, Ami, ilang bakit may con mà. Mi. Hello, students. Hello. Hello, ma'am. இது தெரியுதா? போர்ட் தெரியுதா? ஹலோ. Hello, ma'am. ஓகே. நெட்வொர்க்கே இல்லைம்மா, அது கொஞ்சம் இருங்க. ஒரு நிமிஷம். சமீரா, நைட்டாக்கா आकर वो बोल सो। हाँ तेजस्वी, हाँ तेजस्वी, क्वेश्चन पे ये पहले उठाना। हेलो, गुड इवनिंग मैम. ஹலோ. Hello, ma'am. இப்போ உங்களுக்கு இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா அந்த வர கொஸ்டின் பேப்பர்ஸில் எல்லாமே சம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சம்ஸ்க்கு நீங்கள் முதல்ல வந்து அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் அந்த சம்மே பண்ண முடியும். அதில் வந்து அந்த எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட்டு, டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட்டு, ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், அதை பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இது 4 பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய சம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம வந்து காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ஏதாவது ஒரு புது சப்ஸ்டன்ஸுடைய மாலிகுலர் மாஸ் வந்து இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அதான் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட், டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். அந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு கேபிஎம். அதாவது கேபினா எலிவேஷன் கான்ஸ்டன்ட். அந்த வேல்யூ எல்லாம் வந்து கான்ஸ்டன்டான வேல்யூ ஆல்ரெடி இருக்கும் உங்களுக்கு. இப்போ டெல்டா டிபி எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வந்து சால்வெண்ட், பியூர் சால்வெண்ட்டுடைய பாய்லிங் பாயிண்ட்டு. அப்போ இப்போ வந்து நான் வந்து பாய்லிங் பாயிண்ட் வந்து இதை வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து இது டெல்டா பி. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய சம்ஸ் வருது இதை வச்சு தான். கேபி W2நாவே அது வெயிட் ஆஃப் தி சொல்யூட். அது M2நாவே மாலிகுலர் வெயிட் ஆஃப் தி சொல்யூட்டு. W1 வந்து வெயிட் ஆஃப் தி சால்வெண்ட். அந்த இது ஃபார்முலா. ஸோ இது வெறும் ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு சம்ஸ் தான் வருது உங்களுக்கு. அதே மாதிரி வந்து டெல்டா எஃப்னா டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கேஎஃப் W2 இங்கே இருக்க மாதிரியே தான் ஃபார்முலா. இப்போ பாருங்க W2/M2 இன்ட்டு W1 இன்ட்டு 1000. இங்கே வந்து 1000. அதுதான் அதே ஃபார்முலா தான். ஆனால் வந்து டெல்டா டிஎஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் வரும்போது இது டெல்டா டிஎஃப், பாய்லிங் வரும்போது டெல்டா வந்து டிபி அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கேஎஃப்டைய வேல்யூ அவனே கொஸ்டினில் கொடுத்துருப்பான். வெயிட் ஆஃப் தி சொல்யூட் W2 வந்து வெயிட் ஆஃப் தி சொல்யூட், M2 வந்து மாலிகுலர் மாஸ் ஆஃப் தி சொல்யூட்டு, W1 வந்து வெயிட் ஆஃப் தி சால்வெண்ட்டு இன்ட்டு 1000. ஏன்னா நம்ம வந்து லிட்டர்ஸில் மாற்றணும், இல்லைன்னா கிலோகிராமில் மாற்றுறதுக்காக அந்த வேல்யூ. அதே மாதிரி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பார்க்கும்போது பை இஸ் ஈக்குவல் டு சிஆர்டி. சி வந்து கான்சன்ட்ரேஷனு, ஆர் வந்து கேஸ் கான்சன்ட்ரு, டி வந்து டெம்பரேச்சர். ஸோ அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வச்சு கூட நம்ம வந்து மாலிகுலர் மாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அந்த W2 R2 π/V இந்த ஃபார்முலா. இது வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் அப்படின்ட்டு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா? அது என்னன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் கால்குலேட் பண்ண மாலிகுலர் மாஸும் ஆஸ் யூஷுவலாக நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா? H2Oக்கு 2 ஹைட்ரஜன் ப்ளஸ் 1 ஆக்சிஜன். அதில் கண்டுபிடிச்ச மாலிகுலர் மாஸுக்கு கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக
இந்த வேண்ட் ஆஃப் ஃபேக்டரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா நான் அந்த கரெக்டான வந்து வேல்யூ வந்துடும் நம்மளுக்கு. இது வந்து இது வந்து இந்த இது அதான் நார்மல் மாலிகுலர் மாஸ், அப்நார்மல் மாலிகுலர் மாஸ் இல்லைன்னா அப்சர்வ்டு கால்குலேட்டட் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மூலமாக ஃபைண்ட் அவுட் பண்ணது அப்சர்வ்ட் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில். இது எதனால வந்து இது மாதிரி சேஞ்சஸ் வருதுன்னா அந்த மாலிகுல் சம்டைம்ஸ் வந்து அசோசியேஷன் போகும். அசோசியேஷன்னா மாலிகுல்ஸ் வந்து கம்பைன் ஆகிடும். அப்போது நம்பர் ஆஃப் வந்து சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் வந்து கம்மியாயிடுது நம்மளுக்கு. இல்லை ஒன்றுக்கு ஒன்று வந்து கம்பைன் ஆகிடுச்சு. இப்போ அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கங்க CH3COOH தனியாக இருக்காது. அது வந்து சம்டைம்ஸ் வந்து 2 மாலிகுல் வந்து சேர்ந்து CH3COO ட்வைஸ் அது மாதிரி 2 மாலிகுல்ஸ் கம்பைன் பண்ணி வரும். அப்போ நம்பர் ஆஃப் சொல்யூட் மாலிகுல்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாயிடுது. அதே மாதிரி டிசோசியேஷன்னா அந்த மாலிகுல்ஸ் வந்து உடஞ்சு சின்ன 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 ஆட்டம்ஸாக சின்ன சின்ன அயான்ஸாக மாறுது. அப்போ உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து அதிகமாகுது. ஸோ இந்த அசோசியேஷன் டிசோசியேஷன் அந்த மாலிகுல நடக்கிறனால உங்களுக்கு வந்து சம் வந்து சேஞ்சஸ் நடக்குது. நம்ம கால்குலேட்டட் பண்ண வேல்யூலேருந்து அந்த வேல்யூக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. இந்த இதுதான் வந்து இன்னைக்கு எடுக்க போகிறோம் இன்னைக்கு. செகண்ட் அன்னைக்கு நம்ம ஆல்ரெடி வந்து செகண்ட் கொஸ்டின் பேப்பர்லுடைய ஒரு சம் போடலாம். அதை போடலாம். क्या कर बोलूंगा செகண்ட் கொஸ்டின் क्या नाम रहा 67. இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ல ஸ்கிரீன் தெரியுதாமா? ஸ்கிரீன் தெரியுதா? இந்த இது பார்த்துங்க. இந்த இதில் பார்த்தீங்க ஆல்ரெடி நம்ம வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் போட்டிருக்கோம். எது போட்டோம்னா நோட்ஸ் உங்களுக்கு அந்த நோட்ஸ் அனுப்புனது உங்களுக்கு புரிஞ்சுதா? எஸ் மேம். அந்த நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாமில் வந்து உங்களுக்கு படிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து எல்லா சாப்டர்ஸும் நீங்கள் படிக்கலைன்னா கூட எந்தெந்த சாப்டர்ஸ் படிக்க போகிறீங்களோ அதோடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக எடுத்து வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி ஆகிடும் உங்களுக்கு. இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் தான். ஆனால் சம்ஸ் ஒன்றுமே இல்லை. ஃபார்முலா தெரிஞ்சாவே உங்களுக்கு வந்து அதுவே வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இதில் செகண்டில் பார்த்தோம்ல விச் ஆஃப் தி following colligative property can be used to determine the molar mass of proteins with maximum precision. கரெக்டாக வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறது ஏன்னா இதெல்லாம் வந்து மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கிற கான்செப்ட் தான். இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் அதான் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட்டு, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் பேப்பர் ப்ரெஷர், எலிவேஷன் ஆஃப் பாயிலிங். இது 4 வச்சும் நம்ம வந்து மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கலாம். ஆனால் நம்ம வந்து எது வந்து கரெக்டாக நம்மளுக்கு கொடுக்கும், எது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணதுன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் நம்ம வந்து அந்த ப்ரோட்டீன்ஸை டைல்யூட் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஆனால் வந்து அந்த பாயிலிங் பாயிண்ட் எலிவேஷன் பாயிலிங் பாயிண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட்டில் என்ன ஆகும்னா அந்த ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ் கொஞ்சம் ஹீட் கொடுத்தாவே வந்து என்ன ஆகும், பிரேக் ஆகிடும். அதே மாதிரி ஃப்ரீஸ் பண்ணும்போது மாலிகுல்ஸ் வந்து அதோட ஸ்ட்ரக்சர் வந்து மாறிடும். ஸோ அதனால் நம்ம வந்து பெஸ்ட்டாக எது எடுக்கலாம்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வச்சு வந்து மாலிகுலர் மாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஆன்சர் என்ன எழுதணும்? இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இது ஒரு டச் கொடுத்துட்டு வந்துடுறேன். அடுத்து மீரா அடுத்த நெக்ஸ்ட் பென் இது चला कर दीदी सही में दोनों अपनी ना और कैसे का बैठता மைக் ஆன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ல 14th பார்த்தோம். 14th 19 அடுத்தது 19th வருது கொஸ்டின். 19 பாத்தீங்கன்னா பென்சீன் குளோரோ கட் ஆயிடுச்சு. இந்த இருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்னா பென்சீன் குளோரோஃபார்ம் மிக்சர் எக்ஸிபிட்ஸ் வந்து பாசிட்டிவ் டீவியேஷன் ஃப்ரம் ரவுலட்ஸ் லா. இது வந்து நெகட்டிவ் டீவியேஷனுக்கு ஆனால் எக்ஸாம்பிள் இது வந்து பாசிட்டிவ் டீவியேஷனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ராங். இது வந்து நீங்கள் ஃபால்ஸ் எழுதலாம்.
பாய்லிங் பாயிண்ட் இஸ் அ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஆமாம், பாய்லிங் பாயிண்ட் நம்ம பார்க்குறோம்ல, காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் தி லிக்விட் இஸ் த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை தி வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் தி லிக்விட் இன் எனி கண்டிஷன் அண்ட் சிச்சுவேஷன். அப்படி இல்லை, இது வந்து ஃபால்ஸ். ஏன்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் தி லிக்விட் இஸ் த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை தி வேப்பர் ஆஃப் தி லிக்விட் இன் டைனமிக் கண்டிஷன் அப்படி தான் வரும். டூ லிக்விட்ஸ் ஆர் மிசிபிள் வென் தி டிசால்வ் இன் ஈச் அதர் இன் ஆல் ப்ரொபோர்ஷன். எப்போ ரெண்டு லிக்விடும் வந்து மிசிபிள் லிக்விட்னா ரெண்டுமே வந்து எந்த ப்ரொபோர்ஷன்லேயும் வந்து டிசால்வ் ஆகிடும். இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க, ட்ரூ. இது மாதிரி வந்து சிம்பிளான இதில் போகலான்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட வந்து 29 கொஸ்டின். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? A. Find the mass of 0.52 mole of sodium phosphate Na3O3. மாஸ் கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் தி இவ்வளோ மோல் கொடுத்துட்டாங்க. அப்புறமா இதுலேயே மாலிகுலர் வெயிட் வந்து கண்டுபிடிச்சி நம்ம ஃபார்முலா இருக்குல்ல, நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னம்மா ஃபார்முலா இதுக்கு? அவ்வளோதான், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மாலிகுலர் மாஸ். ஸோ மாலிகுலர் மாஸ்க்கு எல்லா வேல்யூம் கொடுத்துட்டோம். சோடியம் 3 சோடியமு, 3 சோடியமு ப்ளஸ் 1 வந்து பாஸ்பரஸ் ப்ளஸ் 4 ஆக்சிஜன். ஸோ இந்த வேல்யூ யூஸ் பண்ணி மாலிகுலர் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மோலுடைய வேல்யூவும் கொடுத்துறேன், இதுவும் கொடுத்துறேன். அப்போது ஃபார்முலா ஒன்றுமே இல்லை, மோல்ஸ் இன்ட்டு மாலிகுலர் மாஸ். இது ஆல்ரெடி நான் வந்து ஒரு நோட்ஸில் அனுப்பியிருக்கேன் இல்லையா, அது ஆல்ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க, இந்த சம் தான் நம்ம வந்து இது பண்ணிட்டோம். அடுத்து 42 தான் நம்ம வந்து கடைசியாக பார்த்துன்னு இருந்தோம். Define molar depression constant for a constant solvent. How it is expressed? Molar depression constant, அது வந்து அப்படியே டெஃபினிஷன் தான் உங்களுக்கு. molar depression constantனா K constant for a solvent. How it is expressed, அது வந்து டெஃபினிஷன் தான் உங்களுக்கு. molar depression constantனா உங்களுக்கு வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட், டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட்ல அந்த ஃபார்முலா தான் அது. அதுக்கு வந்து உங்களுக்கு ரெடிமேட் டெஃபினிஷனே இருக்குது, அப்படியே படிச்சுக்கோங்க. Molar depression constant defined as the depression in freezing point produced when 1 mole of the solute is dissolved in 1 kilogram of the solvent. அது அப்படியே டெஃபினிஷன் படிச்சு. இது வரைக்கும் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ நம்ம வந்து இதுதான் பார்க்க போறோம். Find the freezing point of the solution containing 0.52 gram of glucose. ஸோ அதில் வந்து சொல்யூட் எது, குளுக்கோஸ் வந்து இவ்வளோ இருக்குது. அதை வந்து டிசால்வ்ட் இன் 80.2 கிராம் ஆஃப் வாட்டர். இந்த எவ்வளோ வந்து வாட்டர் எடுத்திருக்காங்கன்னா 80.2 கிராம் ஆஃப் வாட்டர். இப்போ கேஎஃப் உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து முதல்ல வந்து என்னென்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் தி சொல்யூஷன். இப்போ நம்ம வாட்டருக்கு வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன, நம்ம வாட்டருடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன? 0 டிகிரி செல்சியஸ். இப்போ நம்ம வந்து புது சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஒரு சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். எப்படின்னா ஒரு குளுக்கோஸ் இவ்வளோ கிராம் குளுக்கோஸை வந்து நான் 82 கிராம் ஆஃப் வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணேன். அந்த சொல்யூஷனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல்ல வந்து நம்மளுக்கு என்னென்ன இருக்குது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து குளுக்கோஸ் தான் வந்து சொல்யூட் இல்லையா. மொலாலிட்டி கண்டுபிடி ஃபார்முலா உங்களுக்கு என்னென்னா கேஎஃப் டெல்டா, இது டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட், இது என்னது ஃப்ரீசிங் பாயிண்ட்ல டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு மொலாலிட்டி. இது வந்து என்னது மொலாலிட்டி இன்டு கேஎஃப். ஸோ நம்ம கேஎஃப் வேல்யூ தெரியும். இப்போ வந்து டெல்டா எஃப், இப்போ மொலாலிட்டி நம்மளுக்கு கண்டுபிடிக்கும். மொலாலிட்டிக்கு தேவையான எல்லா வேல்யூஸும் கொடுத்துட்டான். ஸோ மொலாலிட்டி ஃபார்முலா என்னன்னா மொலாலிட்டி, புரியுதுங்களா? மொலாலிட்டி வந்து ஃபார்முலா என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வெயிட் ஆஃப் தி சால்வெண்ட் இன் கேஜி, கிலோகிராம்ல பண்ணும். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்க்கு என்ன ஃபார்முலா, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டு ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டு. ஹலோ, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் ஃபார்முலானா மாஸ் பை
mass by molecular mass. மாஸ். ஸோ இப்போ மாலிகுலர் மாஸ். ஸோ உங்களுக்கு மாஸ் ஆஃப் தி என்ன கொடுத்துருக்கான், மாஸ் ஆஃப் தி குளுக்கோஸ் கொடுத்துட்டான் எவ்வளவு. ஸோ மாஸ் ஆஃப் தி குளுக்கோஸ் வந்து கிராமில் கொடுத்துருக்கான். மாஸ் ஆஃப் வந்து குளுக்கோஸ் வந்து 0.520 கொடுத்துருக்காங்களா, 0.520 கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வந்து கிராம்ஸில் கொடுத்துருக்காங்க, இது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸோ மாஸ் ஆஃப் தி குளுக்கோஸ் தெரியும். இப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் எப்படி கண்டுபிடிக்க, மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளுக்கோஸு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. 6 into C plus 12 into 1 plus 6 into O இல்லையா, இதான ஃபார்முலா. கார்பனுக்கு எவ்வளவு 12, 6 into 12. ஹைட்ரஜனுக்கு 1, அது அப்படியே போட்டு. ஆக்சிஜனுக்கு 16. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு, 180 வரும். இந்த 12 72 ப்ளஸ் 12 ப்ளஸ் 96 பார்த்தீங்கன்னா 180. ஸோ மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் தெரியும், மாஸ் ஆஃப் தி குளுக்கோஸ். இப்போ 0.520 டிவைடட் பை 180. ஸோ டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்லிட்டு வரும். அடுத்தது இதோட வேல்யூ என்னென்னா உங்களுக்கு 0.0028 இந்த வேல்யூ வந்துருச்சு. இது மோல்ஸ், இவ்வளவு மோல்ஸ் அப்படின்ட்டு வந்துருச்சு. இப்போ மொலாலிட்டிக்கு என்னது, மேலே இருக்க வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து சால்வெண்ட்டின் வந்து கிலோகிராம். இப்போ சால்வெண்ட்டோட வேல்யூவும் கொடுத்துட்டான். சால்வெண்ட் எவ்வளோ வெயிட் ஆஃப் தி சால்வெண்ட் இருக்கு, வெயிட் ஆஃப் சால்வெண்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் சால்வெண்ட் எவ்வளவு 80.2 இல்லையா, கிராம்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிலோகிராம்ஸில் மாற்றணும். அப்போ 82 டிவைடட் பை 1000. ஸோ பார்த்தீங்கன்னா 0.0080 போட்டு கிலோகிராம் போட்டுக்கிறீங்க. இப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூ தெரிஞ்சாச்சு, இதுவும் தெரிஞ்சாச்சு, இதுவும் தெரிஞ்சாச்சு. இப்போ மொலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 0.0028 டிவைடட் பை 0 டிவைடட் பை வெயிட் ஆஃப் தி சால்வெண்ட் எவ்வளோ 0.080. ஸோ இது டிவைட் பண்ணிங்கன்னா வில் கெட் வந்து உங்களுக்கு தான் கேல்குலேட்டர் அலௌடு, நீங்கள் வந்து கேல்குலேட்டரில் போட்டு பார்த்துக்கலாம். 3598 இவ்வளவு மொலாலிட்டி, மீட்டரில் மொலாலிட்டி. இப்போ இந்த மொலாலிட்டி வேல்யூ வந்துருச்சு. நம்மளுக்கு ஃபார்முலா என்ன இருக்குது, இந்த வேல்யூ தெரிஞ்சிச்சு, இந்த வேல்யூவும் தெரிஞ்சிச்சு. இப்போ டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, மொலாலிட்டி எவ்வளோ இருக்குது 0.03598 இன்ட்டு கேஎஃப்ட வேல்யூ அவனே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான். கேஎஃப்ட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கான்னா 1.86. கேஎஃப்ட வேல்யூ வந்து 1 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குது. ஸோ 1.86 மல்டிப்ளை பண்ணுறீங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களை வந்து யூ வில் கெட் வந்து 0.0669. இது இவ்வளோ வந்து டெல்டா டிஎஃப்டைய வேல்யூ. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னன்னா பாய்லிங் இது ஃப்ரீசிங் பாயிண்ட். ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து என்னது 0 டிகிரி மைனஸ் டெல்டா டிஎஃப்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் மைனஸ் இந்த டிவைட் இது பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து டெல்டா டிஎஃப்டைய வேல்யூ இது கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ டெல்டா டிஎஃப்டைய வேல்யூ நம்மளுக்கு இது கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து வெறும் ஃப்ரீசிங் பாயிண்ட் நீங்கள் என்ன பண்ண 0 டிகிரி, இப்போ வாட்டருடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 0 டிகிரியில் மைனஸ் 0.0669 மைனஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் வந்து 0.0669. அது வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன். அதுதான் ஆன்சர். இப்போ என்ன சொல்கிறேன் பாருங்க, ஃபார்முலாவே நம்மளுக்கு என்னன்னா டெல்டா டிஎஃப் உடைய வேல்யூ வந்து கேஎஃப் இன்ட்டு மொலாலிட்டி. இது வந்து மொலாலிட்டி. நம்ம ஆல்ரெடி இது மொலாலிட்டி ஃபார்முலா பார்த்தோம், சம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா கேஎஃப் வேல்யூ ஆல்ரெடி அவனே கொடுத்துட்டாங்க. கேஎஃப் வேல்யூ 1.86ன்ட்டு ஆல்ரெடி அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இப்போ மொலாலிட்டி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ மொலாலிட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா இதான் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி சொல்யூட் டிவைடட் பை வெயிட் ஆஃப் தி சால்வெண்ட். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், மாஸ் பை மாலிகுலர் மாஸ். ஸோ அவன் கொஸ்டின்லேயே வந்து அதுலேயே இவ்வளோ கிராம்ன்ட்டு கொடுத்துட்டான். மாஸ் ஆஃப் தி குளுக்கோஸ் கொடுத்துட்டான் 0.520 டிவைடட் பை இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் வந்து 180 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஒன். இப்போ எம் வந்து
மோல்ஸ் இவ்வளோ மோல்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம மொலாலிட்டி ஃபார்ம்ல என்னது உங்களுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இந்த வேல்யூ தெரிஞ்சிச்சு. வெயிட் ஆஃப் தி சால்வெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து கிராம்ஸ்ல குடுத்துருக்காங்க. அது வந்து கிலோகிராம்ஸா மாத்திக்கிறோம். இத வந்து இங்க இருக்கு இல்லையா? இது வந்து கிலோகிராம்ஸ்ல வந்து மாத்திருக்கோம் நம்ம. மாத்திட்டு 0.80. ஸோ இத நம்ம 2த்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா, யூ வில் கெட் வந்து மொலாலிட்டி. ஸ்மால் எம் உடைய வேல்யூ வந்துருச்சு. ஸோ ஸ்மால் எம் உடைய வேல்யூ ஒரு ஸ்டெப்பா போட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ டெல்டா டிஎஃப்ல வந்து டெல்டா டிஎஃப்னா டிஃபரன்ஸ் இன் தி ஃப்ரீசிங் பாயிண்ட் மைனஸ் 2 ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்கும். ஏன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் தி பியூர் சால்வெண்ட் டிஎஃப் மைனஸ் T0F. ஸோ பியூர் சால்வெண்ட்டுடைய பாயிலிங் பாயிண்ட் மைனஸ் வந்து இந்த வேல்யூ ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் தி டெல்டா டிஎஃப் உடைய வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூல் வந்து 0 டிகிரி மைனஸ் 0.006. உங்களுக்கு வந்து டெல்டா டிஎஃப் இது வந்து டெல்டா டிஎஃப் இது வந்து வெறும் வந்து டெல்டா 0F ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 0 போட்டோன்னா பியூர் சால்வெண்ட்டுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட். அப்போ வெறும் வந்து டெல்டா எஃப் என்னன்னா வெறும் டெல்டா டிஎஃப் உடைய வேல்யூ தான். புரியுதுதாம்மா அது? எஸ் மேம். எப்படி சொல்லுங்க பார்ப்போம். எப்படி பண்ணுன்னு சொல்லுங்க பார்ப்போம். மேம் டெல்டா டிஎஃப் சொல்லுங்க. டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு மொலாலிட்டி இன்டூ கேஎஃப் மேம். அது கொடுத்துட்டாங்க. மொலாலிட்டி ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மொலாலிட்டி ஃபார்முலா moles of solute by weight of solvent in kg. ஃபார்முலா வெரி போட்டு குட். கண்டுபிடிச்சிட்டு கடைசியா டெல்டா டிஎஃப் கண்டுபிடிக்கணும் மேம். மைனஸ் பண்ண 0 டிகிரி வந்துச்சு. வெரி குட். அவ்வளோதான். இந்த மோலாலிட்டி வேல்யூ தெரியும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இது வந்து டெல்டா டிஎஃப் உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். பண்ணிட்ட பிறகு இதுலேருந்து நம்ம அந்த சொல்யூஷனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலானா ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் தி சால்வெண்ட் மைனஸ் டெல்டா டிஎஃப். உங்களுக்கு டெல்டா டிஎஃப் உடைய ஃபார்முலாவே வந்து உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். உங்களுக்கு அடுத்தது இது இருக்கும். புரிஞ்சதா? இது உங்களுக்கு வந்து நான் கிளியரா நோட்ஸ் அனுப்புறேன். ஒர்க் அவுட் பண்ணது அதை நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஹலோ. எஸ் மேம். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட். இது போட்டதெல்லாம் உங்களுக்கு இதுவா இருக்கும். நெக்ஸ்ட் ஐ வில் ட்ரை டு டூ இட் இன் அனதர். நெக்ஸ்ட் இதுலயே வந்து இன்னொன்று கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிஃபைன் 42ல பாருங்க. கீழே இதுல எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்க. வாட் ஆர் அப்நார்மல் மாலிகுலர் மாஸ், ஹவு ஆர் தே டிட்டர்மைன்ட்? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து கால்குலேட் பண்ணுற இது காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிகளை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாலிகுலர் மாஸுக்கும் நம்ம வந்து ஆக்சுவல் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாலிகுலர் மாஸ்க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து அப்நார்மல் மாலிகுலர் மாஸ். ஸோ அதுக்கும் அதே மாதிரி வந்து டெஃபினேஷன் இருக்குது. இந்த மாலிகுலர் மாஸ் இதுக்கு என்ன டெஃபினேஷன் நான் சொல்கிறேன் பாருங்க. The molecular mass of the solute determined using colligative properties such as elevation in boiling point, depression in freezing point, osmotic pressure, relative lowering of vapor pressure would be different from the actual molecular mass. அதாவது இஸ் கால்டு தி அப்நார்மல் மாலிகுலர் மாஸ். ஸோ வந்து இது மாதிரி டிஃப்ரென்ஸ் வர்றது இல்லையா, அதனால வந்து வி கால் இட் ஆஸ் அன் அப்நார்மல் மாலிகுலர் மாஸ். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மூலமாக கண்டுபிடிச்ச மாலிகுலர் மாஸும் அப்போ ஆக்சுவல் மாலிகுலர் மாஸ்லேயும் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது. அது மாதிரி வருது தான் வந்து அப்நார்மல் மாலிகுலர் மாஸ். அதே மாதிரி அது வந்து உங்களுக்கு ரெடிமேட் டெஃபினிஷன் அப்படியே படிச்சுக்கலாம் நீங்கள். ஹவு கேன் யூ டிட்டர்மைன் அப்படி எப்படி கண்டுபிடிக்கணும்னா எப்படி நம்ம வந்து அந்த அப்நார்மல் மாலிகுலர் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். முதல்ல நம்ம காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மூலமாக நம்ம வந்து மாலிகுலர் மாஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அதை வந்து கம்பேர் வித் இது தியரிட்டிக்கல் வேல்யூல கேல்குலேஷன் பண்ணி பண்ணுறோம் இல்லையா, அது கண்டுபிடிச்சி யூஸிங் வேண்ட் ஆஃப் கம்பேரிங் இட் வித் தி தியரிட்டிக்கல் வேல்யூ யூஸிங் தி வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் யூஸ் பண்ணி நம்ம டிட்டர்மைன். அதுவும் வந்து உங்களுக்கு ரெடிமேட் ஆன்சராக இருக்குது. அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இன்னொன்று சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
இது கிளியர் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து நோட்ஸில் அனுப்புகிறேன் நான். நோட்ஸில் உங்களுக்கு அனுப்புகிறேன். கொஞ்சம் இன்னும் கிளியராக போட்டுக்கோங்க. அந்த நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் அதை பார்த்து எழுதிக்கிங்க. எந்த ஹேண்ட் ரைட்டிங்லாம் புரியலன்னா கூட நீங்கள் அடுத்த கிளாஸில் ஏதாவது புரியலன்னா அதுக்கு அந்த ஹேண்ட் ரைட்டிங் புரியலன்னா கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இங்கே அடுத்தது பாருங்க. டிட்டர்மைன் தி amount of calcium chloride dissolved in 2.5 liter of water such that its osmotic pressure is 0.7 atmosphere 75 atmosphere at 27 degrees Celsius. ஆறுடைய வேல்யூ கொடுத்துருக்கான். இப்போ வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் யூஸ் பண்ணி அது எவ்வளோ வந்து மாஸை கேட்கலாம, மாலிகுலர் மாஸை கேட்கல, மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸை கேட்குறாங்க. எவ்வளோ மாஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு கேட்குறான். இப்போ நம்ம வந்து இதுக்கு அது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கூட நம்ம யூஸ் பண்ணி மாலிகுலர் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பையோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. பையோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கான்னா 0.75 அட்மாஸ்பியர் கொடுத்துட்டான். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்சியஸில் கொடுத்துருக்காங்க. அதை கெல்வினா மாற்றணும்னா 273ஆல் ஆட் பண்ணிங்கன்னா வில் கெட் வந்து கெல்வினா மாற்றிக்கணும். அப்போ ஆரோட வேல்யூவும் கொடுத்துட்டோம். ஐ வந்து என்னன்னா வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் வந்து அந்த கரெக்ஷன் டேர்ம் மாதிரி அதோடைய வேல்யூவும் கொடுத்துட்டான். ஐயோடைய வேல்யூவும் எவ்வளோனா 2.47 அப்படின்னு கொடுத்து நம்ம வந்து 3 கூட வச்சுக்கலாம். நம்ம ஏன் 3 அப்படி வந்து பேண்ட் ஆஃப் ஃபேக்டர் 3 சொல்கிறோன்னா இந்த கால்சியம் குளோரைடு வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னவா மாறுனா கால்சியம் 2 ப்ளஸும் 2 குளோரைடு அயான்ஸ் வரும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அயான்ஸ் எத்தனை இருக்குது? இது ஒரு 2, இது ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ 3 இருக்குது. அதனால ஐ இஸ் ஈக்குவல் டு வந்து 2.47 அப்படின்னு போட்டு இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா வேல்யூஸும் வந்து கொடுத்துருக்கிறது இதுதான். அப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 27 வந்து அந்த கேள்வி நம்ம போட்டுட்டோம். வியோட வேல்யூ வந்து ஐ இஸ் ஈக்குவல் நம்ம வந்து நியராக வச்சுக்கலாம். 3 வச்சுக்கலாம். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வால்யூம் ஆஃப் தி சால்வெண்ட் கொடுத்துருக்கான். வால்யூம் ஆஃப் தி சால்வெண்ட் பார்த்தா 2.5 லிட்டர் இருக்கு. வால்யூம் ஆஃப் தி சால்வெண்ட் பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டராக இருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி புக்லேயே இருக்குது தான். வெறும் நான் வந்து எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறது பாருங்க. சி இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு பை பை ஐஏ ஆறு டி எல்லாமே நம்மளுக்கு இருக்க வேல்யூ தான். பையோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கான்? 0.75. அப்புறமா ஐயோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கா? நம்ம 3 நியராக வச்சுக்கலாம். இது வந்து 0.0821. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 300. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா யூல் கெட் வந்து 0.00947. இது வந்து கான்சன்ட்ரேஷன் வேல்யூ மோல் பை லிட்டர். அடுத்தது இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணு. நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் கான்சன்ட்ரேஷன் இன்டு வால்யூம். இதான் வந்து கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ வந்திருக்கு? கான்சன்ட்ரேஷன் 0.0947 இன்ட்டு வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் கொடுத்துருக்கான்? 2.5. வியோட வேல்யூ வந்து வியோட வேல்யூ தான் வியோட வேல்யூ 2.5. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட் வந்து 0.0236 இந்த வேல்யூ வருது. இப்போ இந்த வேல்யூ வந்து என்னென்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னோட வேல்யூ வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் இல்லையா? இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? தட் இஸ் மாஸ் பை மாலிகுலர் மாஸ் இல்லையா? மாஸ் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மாலிகுலர் மாஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியும், அது வந்து என்னுடைய வேல்யூ தெரியும். மாஸ் வந்து மாலிகுலர் மாஸ் தான் நம்மளுக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா நம்பர் ஆஃப் மாலிகுலர் வெயிட்டும் தெரியும். எப்படி மாலிகுலர் வெயிட் எப்படி கண்டுபிடிப்போம்? மாஸ் தான் நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு மாலிகுலர் மாஸ். எப்படியா மாலிகுலர் மாஸ் கால்சியம் குளோரைட் கண்டுபிடிப்பீங்க? சொல்லுங்க பார்ப்போம். கால்சியமுடைய வேல்யூ வந்து 40, குளோரினுக்கு வந்து 35.
சொல்லுங்க பாப்பா, இந்த எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? மேம் 14 plus 2 into 13. 1 into calcium, இது முதல்ல எழுதுங்க. 2 into chlorine, வெரி குட். எவ்வளோ? 1 into கால்சியம்க்கு 40 போட்டுக்கோங்க. குளோரினுக்கு வந்து 35.5. இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 40 + 35.5 இதெல்லாம் பண்ணால் யூல் கெட் வந்து 110. ஸோ இப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 0.0236 இன்ட்டு இப்போ மாலிகுலர் மாஸ் வந்து 110. ஸோ அதில் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் வந்து ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூல் கெட் வந்து 2.628 கிராம். அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளான சம் பாருங்க. ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். புரியுதா? பாருங்க, இது என்னென்ன கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. 0.7 அட்மாஸ்பியரு. டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. அதை நான் கெல்வினாக மாற்றிட்டேன். 273 ஆட் பண்ணிங்கன்னா கெல்வினாக மாறிடும். ஆட் பண்ண அப்புறமா ஆருடைய வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். வேண்டா ஃபேக்டர் ஐ தான் வந்து வேண்டா ஃபேக்டர். அதோட வேல்யூ வந்து 2.47. அந்த வேல்யூ வந்து நம்ம வந்து நியரர் டு 3ஆகவே வச்சுக்கலாம். ஸோ 3ஆக வச்சுக்கிட்டேன் நான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் தி சால்வெண்ட் இவ்வளோ இதில் 2.5 லிட்டர் ஆஃப் வந்து வாட்டர் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு வியூடைய வேல்யூ இருக்கு. ஸோ ஃபார்முலா என்னன்னா கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு π/IRT. ஸோ பையோட வேல்யூ 0.75. ஐயோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஐயோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. 3 இன்ட்டு அடுத்தது ஆருடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, 300 கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வந்துடும். இப்போ நம்மளுக்கு அடுத்தது என்னன்னா சியோட வேல்யூ தெரியும். அதுலேருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிற வச்சுக்கிட்டே வந்து உங்களுக்கு இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்னொன்று ஃபார்முலா கூட இருக்கு. எப்படின்னா கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு வால்யூம், அந்த ஃபார்முலாவும் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி, ஏன்னா சியோட வேல்யூ தெரியும், வால்யூம் வந்து கொடுத்துருக்க வேல்யூ வச்சு நீங்கள் வந்து 2.5 வந்து வால்யூம் கொடுத்துருக்கு மல்டிப்ளை பண்ணால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து என்னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ மாலிகுலர் மாஸ் வந்து நம்ம யூஸ்வலாக நம்மளே தானே கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம மெத்தடில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிப்போம். அப்போ இது வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாஸோட வேல்யூ வந்துடும். இது புரியுதாம்மா இது? எஸ் மேம். ம், ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் இருக்கா இதில் ஏதாவது? இல்ல மேம். ம், ஸோ எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க பார்ப்போம். சாமுவேல் கொஞ்சம் சொல்லுங்க எப்படி பண்ணோன்ட்டு. நம்ம சாமுவேல் கிளாஸ்ல இல்ல மேம். ஓகே, நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் எப்படி பண்ணோன்ட்டு. மேம் கொஞ்சம் ஃபார்முலா தான் மேம் அதான் மைண்ட்ல நீங்க அந்த இருக்கு. அந்த அது எப்படியோ வந்து டீட்டெயில் ஆன்சர் படிப்பீங்க இல்லையா, ஆஸ்மாட்டிக் எஸ் மேம். ப்ரெஷரு அந்த ஃபார்ம், அது இது இல்லை டீட்டெயில் ஆன்சர். அதுக்கு வந்து படிக்கும் போதே உங்களுக்கு அந்த டெரிவேஷன் வந்துடும். உங்களுக்கு ஃபார்முலா ஒன்றும் இல்லை. அது சொல்லுங்க பார்ப்போம். சி இஸ் ஈக்குவல் டு பைன் என்னது? 0.75. பைனா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், அது வந்து பை. எஸ் மேம். அப்புறமா ஐயும் தான் வேண்டா ஃபேக்டர், அவனே கொடுத்துட்டான். ஐயோட வேல்யூவும் கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் ஆர் வந்து கேஸ் கான்ஸ்டன்ட், அந்த வேல்யூவும் கொடுத்துட்டான். டெம்பரேச்சரை கொடுத்துட்டான். அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், C உடைய வேல்யூ கண்டுபிடிக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? மேம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்பர் ஆஃப் அந்த மோல்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். வச்சு கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு வால்யூம் கொடுத்துருக்க. கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சோம், வால்யூம் அவனே கொஸ்டினில் கொடுத்துருக்கான். அதை மல்டிப்ளை பண்ணி நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கும். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நெக்ஸ்ட் மாஸ் மேம். மாஸ் பை மாலிகுலர் மாஸ் இல்லையா. இதில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியும். மாலிகுலர் மாஸ் வந்து மாலிகுலர் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார்முலா மேம். அந்த 1 இன்ட்டு கால்சியம் 1 இருக்கா, குளோரின் 2 இருக்கா, 2 இன்ட்டு குளோரின் அப்படின்னு போட்டு எல்லாம் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 110 வரும். அந்த 110 இதில் போட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம். ஓகேவா? எஸ் இப்போ மேம். இந்த கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து வில் ஹேவ் டு மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்.
இது ஒரு கொஸ்டின் இப்போ நெக்ஸ்ட் இல்ல பார்க்கலாம் என்னென்ன வந்து இருக்குன்ட்டு. இது மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்காக தான் நான் கிளாஸ் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கவனிங்கன்றது. உங்களுக்கு அந்த சொல்யூஷன் லெசன்ல அந்த நடத்தும் போதே உங்களுக்கு சொன்னேன் இது மாதிரிலாம் இது சம்ஸ் தான் வரும் இதுல நிறையன்ட்டு டெஃபினேஷன் விதம். ஒன்றும் இல்லை, நம்ம சொல்யூட் ஆட் பண்றனால பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகுது, அதிகமாகுது இல்லையா? இப்போ ஒரு தண்ணியை கொதிச்சுட்டே இருக்கு, அதில் கொஞ்சம் நீங்கள் உப்பு போடுங்களேன், உடனே என்ன ஆகும்னா அந்த கொதிக்கிறது அப்படியே நின்றுடும். திருப்பி நம்ம வந்து ஹீட் கொடுக்கணும். அதை வந்து எலிவேஷன் பாயிலிங் பாயிண்ட்டுடைய அதிகமாகுது. எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட். ஃப்ரீசிங் பாயிண்ட் பார்க்கும்போது டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட். இப்போ 0 டிகிரியில் ஃப்ரீஸ் ஆகுறத -4 டிகிரியில் ஃப்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே ஐஸாக இதுவாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே வந்து ஏன்னா ஐஸாக மாறிட்டே இருக்கும். அதில் அவங்க சால்ட் போட்டாங்கன்னா அந்த ஐஸ் மாறுறது வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து டிலே ஆகி அப்புறமா அதான் டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வச்சு நம்ம மாலிகுலர் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்னு சொன்னேன் இல்லையா? ஒரு பாட்டிலில் வந்து இப்போ அதான் வாட்டர் இருக்கு. வாட்டர் வந்து என்ன ஆகுதுன்னா வேப்பர்ஸாக மேலே பார்க்கும்போது வேப்பர்ஸாக வந்துட்டே இருக்கு. வெறும் வாட்டர் வேப்பர் தான். இப்போ நான் கொஞ்சம் சொல்யூட் ஆட் பண்ணோன்னே அந்த வேப்பர் வந்து கம்மியாகுது. ஏன்னா அந்த சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து அந்த சால்வெண்ட் மாலிகுல்ஸ் வந்து எவாப்ரேட் ஆகாமல் தடுத்துருது. ஆனால் அந்த அந்த டயக்ராம்லாம் சொல்லி கொடுத்தல உங்களுக்கு. அப்போ அதோடைய வேப்பர் ப்ரெஷர் வந்து குறையுது. அதான் வந்து லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். நீங்கள் அந்த உள்ள எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த டெரிவேஷன் அதை வச்சு ஃபார்முலாலாம் பார்த்துக்கணும். ஒன்று 2 3 ஃபார்முலா தான் அது. 4 ஃபார்முலா இருக்கிறது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இதுல உங்களுக்கு வந்து 19th ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க தேர்ட். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ Raoult's law is applicable only if the liquids are volatile and miscible. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா கேட்குறாங்க. அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, 2 லிக்விட் மிசிபிள் ஆகணும். volatile என்ன சொன்னேன்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் volatile? And vaporize. வெரி குட். வேப்ரேட் ஆகுறது இல்லையா? இப்போ பெட்ரோல்லாம் வந்து volatile லிக்விட் சொல்கிறோன்னா அதெல்லாம் வந்து வேப்பரைஸ் ஆகுறது. அப்போ அது வந்து கரெக்டு. அவர் சொன்ன அவரோட கான்செப்ட் வந்து அது கரெக்டு. அடுத்தது பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த லிக்விட் இஸ் த டெம்பரேச்சர் அட் விச் தி வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த லிக்விட் பிகம் 0. அதுவா டெஃபினேஷன் இல்லையா? தி பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் என்ன ஈக்குவல் டு தி நம்ம ஃபால்ஸ் தானே மேம்? ஃபால்ஸ். வெரி குட், கரெக்ட். ஏன்னா நம்மளுக்கு ஈக்குவல் டு தி அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர், 1 அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். உங்களுக்கு நான் நோட்ஸ் அனுப்பினேன்ல பாய்லிங் பாயிண்ட்டுடைய டெஃபினிஷனு. அது வந்து ஈக்குவல் டு தி வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் தி அது அட்மாஸ்பெரிக் 1 அட்மாஸ்பெரிக். எப்போ லிக்விட் பாயில் ஆகும்னா இதோடைய வேப்பர் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு தி நெக்ஸ்ட் வேப்பர் ப்ரெஷர். அடுத்தது இதுமே இங்க ஃபுல்லாக மழை இருக்கா, இதுவே கிடைக்கும், நெட்ஒர்க்கே கிடைக்க மாட்டேங்குது. இங்கே அடுத்தது பாருங்க, எ சொல்யூஷன் கண்டெய்னிங். இங்கே பாருங்க 31ல எ சொல்யூஷன் கண்டெய்னிங். உங்களுக்கு எல்லாம் 2 மார்க் தான், ஆனால் கூட எல்லா சம்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இருந்து ட்விஸ்டாக இருக்குது. 29 to 43 வந்து உங்களுக்கு அண்ட் இன்டர்னல் சாய்ஸ். இப்போ எப்படியும் உங்களுக்கு அவன் அதே லெசனில் வந்து 2 சம்ஸ் கேட்குறான் ஒரே லெசனில். உங்களுக்கு வேறு இதுவே இல்லையா ஆப்ஷன்? அதை நீங்கள் எப்படியோ வந்து பார்த்து அதை பண்ணி தான் ஆகணும். A solution containing 12.5 gram of non-electrolyte substance in 175 gram of water gave boiling point elevation வந்து 0.70 Kelvin. Calculate the molecular mass of the substance. இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அது வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னா நான் 12.5 கிராம் வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து அந்த சப்ஸ்டன்ஸை வந்து 175 கிராமில் வந்து டிசால்வ் பண்ணுறேன். அப்போ வந்து பாய்லிங் பாயிண்ட் எலிவேஷன் அதான் வந்து டெல்டா டிஎஃப் உடைய வேல்யூ வந்து 0.7 அப்படி வந்திருக்கு. அதுடைய மாலிகுலர் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறோம். இதுக்கு ஒன்றுமே சிம்பிளானதாக நம்ம அந்த ஸ்டெப்பில் பண்ணமே அதே தான். என்ன பண்ணலான்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு மொலாலிட்டி இன்டு கேபி. ஸோ உங்களுக்கு வந்து கேபி என்னென்ன பாய்லிங் பாயிண்ட் எலிவேஷன் கேபியோட வேல்யூ கொடுத்துட்டேன், இதோட வேல்யூ கொடுத்துட்டேன். இதுதான் வந்து 0.70. இப்போ மொலாலிட்டி
மொலாலிட்டிக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? மொலாலிட்டி ஃபார்முலா என்ன? moles of solute by weight of solvent in kg. Mass of solute by weight of solvent in kg இல்லையா? இப்போ அதுக்கு தேவையான பொருளா இருக்கா பாருங்க. இப்போ மாஸ் ஆஃப் சொல்யூட்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம இப்படி கூட பண்ணிக்கலாம். ஏன்னா டெல்டா டிபியோட வேல்யூ கொடுத்துட்டான். கேபியோட வேல்யூ வந்து அது வந்து கான்ஸ்டன்ட். அது நம்ம ஆக்சுவலா அது வந்து பிராக்கெட்ல கொடுக்கலாம். அவன் கொடுக்கல அது. கேபியோட வேல்யூ என்னன்னா வாட்டருடைய கேபியோட வேல்யூ என்னன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.512. ஆக்சுவலா அது பிராக்கெட்ல கொடுக்கலாம், அது கொடுக்கல. இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. வாட்டரோட வேல்யூ என்ன வாட்டராகவே நம்ம யூஸ்ஃபுல்லாக வாட்டர் சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறனால நம்ம வந்து அந்த வேல்யூ இப்போ மொலாலிட்டி என்ன பண்ணுறோன்னா டெல்டா டிபி அந்த ஃபார்முலாலே வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு 2 வேல்யூ தெரிஞ்சிருக்கு இல்லையா? டெல்டா பி வந்து என்னன்னா பாய்லிங் பாயிண்ட் வந்து 170. இது வந்து எலிவேஷன் வந்து 0.70. ஸோ எலிவேஷனோட வேல்யூ கொடுத்துட்டான். பாய்லிங் பாயிண்ட் எலிவேஷன் சாரி மாதிரி பாய்லிங் பாயிண்ட் கேபியோட வேல்யூ வந்து 0.512. இது வந்து கேபி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அது வந்து அவங்க ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுத்துருப்பாங்க ப்ராக்கெட்டில். அது மிஸ் பண்ணியிருக்கேன் அந்த வேல்யூ. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம டிவைட் பண்ண வில் கெட் வந்து 1.367. இப்போ மொலாலிட்டி வந்துருச்சு. எம்முடைய வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ மொலாலிட்டியுடைய ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் மாஸ் ஆஃப் தி சொல்யூட்டு. இந்த ஃபார்முலால நம்மளுக்கு மொலாலிட்டி வேல்யூ தெரியும். வெயிட் ஆஃப் தி சால்வெண்ட்டுடையதுன்னு தெரியும். வெயிட் ஆஃப் தி சால்வெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? இன் கேஜியில் வேணும். அவன் என்ன கொடுத்துருக்கான்? கிராமில் கொடுத்துருக்கான். எவ்வளோ கிராமில் கொடுத்துருக்கான்? 175 கிராம் கொடுத்துருக்கான். அதை வந்து 1000 டிவைட் பண்ணால் யூ வில் கெட் வந்து 0.175 கிலோகிராம். ஸோ இந்த வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ மோல் இல்லையா? மாஸ் ஆஃப் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இல்லையா? மொலாலிட்டி வந்து நம்ம வரும் நம்பர் ஆஃப் Moles of solute. Moles of solute by number of moles of solute by volume of the weight of the solvent, number of moles of the solute. அப்போ number of moles of the solute தெரியல. number of moles of solute. number of moles of the solute formula என்ன? mass by molecular mass. கொஸ்டின் கேட்கறதே அவன் என்ன கேட்குறான்? மாலிகுலர் மாஸ் தான் கேட்குறான். ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கான்? மாஸ் பை மாலிகுலர் மாஸ். ஸோ அதை வச்சு தான் கேட்குறான். அப்போ நம்ம வந்து ஃபார்முலாவே என்ன பண்ணால் மாலிகுலர் மாஸ் இங்கே வச்சுக்கிட்டு மொலாலிட்டி வச்சு இந்த வேல்யூ மொலாலிட்டி வேல்யூ தெரியும். ஸோ வில் கெட் வந்து மாஸ் ஆஃப் தி சொல்யூட் எப்படி மாஸ் ஆஃப் தி மாஸை தான் கேட்குறான். மாஸ் ஆஃப் தி சொல்யூட் வந்து எவ்வளோ வந்து 12.5 டிவைடட் பை எவ்வளோ இருக்கு இங்கேருந்து கேபி 12.5 1.367 கேபியோட வேல்யூ வந்திருக்குல்ல 367 இன்ட்டு 0.175. இது வந்து கேஎஃப் உடைய வேல்யூ. இதெல்லாம் போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மாஸ் ஆஃப் தி சொல்லிட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். 52.25 கிராம். புரியுதா பாருங்க இது எப்படி வந்ததுன்ட்டு. இந்த ஃபார்முலாவே நம்ம வந்து இது மாஸ் தானே கேட்குறான். ஸோ மாஸ்க்கு வந்து என்ன பண்ணுறேன்? மாஸ் ஆஃப் தி சொல்யூட் அதாவது மாலிகுலர் மாஸ் தானே கேட்குறான். கால்குலேட் தி மோலார் மாஸ் இது கேட்குறான். அப்போ இது ஃபைண்ட் அவுட் பண்ணனா நம்ம என்ன பண்ணுறேன்னா இது டிவைடட் பை வால்யூம். பாருங்க மொலாலிட்டி நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம் இல்லையா? அந்த ஃபார்முலா. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறேன்னா மாஸ் பை மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை வால்யூம். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா மொலாலிட்டி இன்ட்டு வால்யூம் வந்துருச்சா இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மாலிகுலர் மாஸ் வந்துருச்சா? இப்போ அவன் கேட்குறது மாலிகுலர் மாஸ் தான்.
அப்போ நம்ம என்ன பண்றோம்னா மாலிகுலர் மாஸை வந்து அங்கே கொண்டு போயிடுறோம். மாலிகுலர் மாஸை அந்த பக்கம் கொண்டு போறோம். அந்த பக்கம் கொண்டு போயிட்டு என்ன பண்றோம், மாஸ் பை மோல்ஸ் இன்டு வால்யூம். அதான் மாஸ் வந்து என்ன போட்டிருக்கேன், 12.5 கிராம் ஆஃப் வந்து என்னது மாசு, அதோடைய சால்வெண்ட்டுடைய மாசு இங்கே கொடுத்துருக்கேன். 12.5 கிராம் ஆஃப் வந்து நான் volatile சொல்லியிருக்காங்க இல்லையா, அதான் நான் வந்து இப்படி போட்டு 1/12.5. அடுத்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்லிட்டு வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், 1.367 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து மொலாலிட்டியுடைய வேல்யூ. இது வந்து மொலாலிட்டியுடைய வேல்யூ. இது மொலாலிட்டி. ஸோ மொலாலிட்டி வேல்யூ அது. தென் வந்து வால்யூம் வி இந்த வேல்யூ. புரியுதா பாருங்க, கன்ஃபியூஷனா இருக்கா? எஸ் மேம், கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. கொஞ்சம் இருங்க. நீங்க பாருங்க, இது வந்து ஆக்சுவலி இதுதான் ஃபார்முலா. இங்க ஒரே மழை இங்க. இப்போ டெல்டா டிஎஃப்பி இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு கேபி, இதுதான் வந்து ஃபார்முலா நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு ரெண்டும் வந்து டெல்டா டிபி வேல்யூ கொடுத்துட்டான், அடுத்தது கேபியோட வேல்யூவும் கொடுத்துருக்கான். ஸோ டெல்டா டிபியோட வேல்யூனா எதுனா பாய்லிங் பாயிண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க, அதுதான். கேபியோட வேல்யூ கான்ஸ்டன்ட், அது அந்த வேல்யூ நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதோட வேல்யூ எவ்வளோனா அதோட வேல்யூ வந்து 0. ஸோ அது வேல்யூ எவ்வளோ, வாட்டரோட வேல்யூ வந்து 0.512. இந்த வேல்யூ ஆல்ரெடி நோன், நம்மளுக்கே வந்து தெரிஞ்சிருக்கணும் அது. ஏன்னா வாட்டர் தான் சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால கேபியோட வேல்யூ இதுக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபார்முலாவில் என்ன பண்ணுறேன்னா டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு எம் கேபி. ஸோ இப்போ மொலாலிட்டி நாம் வந்து இன்டைரக்டாக அப்படி கண்டுபிடிச்சிக்கலாம், டெல்டா டிபி பை கேபி. ஸோ டெல்டா கேபி எவ்வளவு, 0.70 பை 0.512. ஸோ இது டிவைட் பண்ணும்போது யூ வில் கெட் வந்து 1.367. ஸோ உங்களுக்கு என்ன வந்திருக்கு, எம்முடைய வேல்யூ வந்துருச்சு. இப்போ எம்முடைய வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுல இப்போ மொலாலிட்டிக்கு நம்மளுடைய ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு. மொலாலிட்டியோட ஃபார்முலா என்னது, நம்ம ஃபார்முலா மொலாலிட்டி மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute divided by weight of solvent in kg. very good, weight of solvent in kg இல்லையா, இதுதான். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மால் எம்முடைய வேல்யூ தெரியும். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்ன எழுதுவோம் நம்ம, மாஸ் பை மாஸ் ஆஃப் solute divided by molecular mass. molecular mass of solute divided by வந்து weight of solvent. இதான் வந்து மொலாலிட்டியுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் இல்லையா. நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு நான் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இதில் நம்மளுக்கு என்னென்ன தெரியும்னா, இப்போ மொலாலிட்டி இன்ட்டு இது இருக்கு இல்லையா, இந்த வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் solute டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். ஃபார்முலா மாறிடுச்சு பாருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து எது கேட்டிருக்கானா மாலிகுலர் மாஸ் தான் கேட்டிருக்கான். அதுக்காக நான் என்ன பண்றேன், மாலிகுலர் மாஸை இந்த பக்கம் கொண்டு போறேன். ஸோ மாலிகுலர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் solute டிவைடட் பை இந்த இருக்குல்ல மொலாலிட்டி டிவைடட் பை மொலாலிட்டி இன்ட்டு வால்யூம். இதுதான் இப்போ அப்படியே மாறிடுச்சு பாருங்க. மாஸ் வந்து அவனே கொடுத்துருக்கான், மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான், 12.5. சொல்யூட் வந்து இவ்வளோ சொல்யூட் எடுத்திருக்கேன்ட்டு கொடுத்துட்டான். இது மொலாலிட்டி நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 1.367 இந்த வேல்யூ. அப்போ வால்யூம் வந்து நம்ம கேஜியில் மார்க்கிங் பண்ணு 0.175, அவ்வளோதாம்மா. பண்ணிங்கன்னா யூ வில் கெட் வந்து 5.52.25, அவ்வளோதான்.
இப்ப புரியுதா பாருங்க. எஸ் மேம். என்ன பண்ண நான் எப்படி பண்ண சொல்லுங்க பார்ப்போம். எப்படி பண்ண சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க மரியம். ஃபார்முலால ஃபர்ஸ்ட் மொலாலிட்டி கண்டுபிடிக்கணும் மேம். ம் மொலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வெயிட் ஆஃப் சால்வெண்ட் இன் கேஜி. அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இல்ல நம்ம வந்து இன்டைரக்டா வந்து கண்டுபிடி. முதல்ல வந்து ஆமா இது எலிவேஷன் ஆஃப் வந்து பாயிலிங் பாயிண்ட் டிவைடட் பை கேபி கான்ஸ்டன்ட். அந்த வேல்யூ வந்து ஆல்ரெடி கொஸ்டின்ல இருக்கு. அது ரெண்டு வேல்யூ யூஸ் பண்ணி மொலாலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? மொலாலிட்டி ஃபார்ம்ல என்ன உங்களுக்கு? மொலாலிட்டி ஃபார்ம்ல moles of solid divided by weight of solvent in kg. kgல இந்த ஃபார்ம் இருக்குல்ல, இந்த ஃபார்ம்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்ன பண்றேன்? மாஸ் ஆஃப் தி solid பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் solid டிவைடட் பை வெயிட் ஆஃப் சால்வெண்ட். அந்த ஃபார்ம்ல இருக்கு இல்லையா, இந்த ஃபார்ம்ல என்ன பண்றீங்க? இது இந்த மொலாலிட்டிக்கு இந்த பக்கமா கொண்டு போறீங்க. கொண்டு போயிட்டு மீதி என்ன இருக்கு? மாஸ் ஆஃப் solid பை மாலிகுலர் மாஸ் இருக்கு. மாலிகுலர் மாஸ் இருக்கு. ஸோ என்ன பண்றேன்? நான் மாலிகுலர் மாஸ் வந்து தான் நான் கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த வேல்யூ நான் வந்து கீழே கொண்டு வந்துடுறேன். மொலாலிட்டி இன்ட்டு வால்யூம் இது கீழே கொண்டு வந்து இது அந்த பக்கம் போட்டுடுறேன். இப்போ இருக்க வேல்யூஸ் எல்லாமே நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவாக சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த வேல்யூ வந்து அவ்வளோதான். 2 மார்க்ஸ்க்கு பாருங்க எவ்வளோ ஸ்டெப்ஸ் போட வேண்டியதாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிங்கன்னா கட்டாயமாக இந்த இதுலேயே உங்களுக்கு டீட்டெயிலே இல்லை. உங்களுக்கு வெறும் உங்களுக்கு சம்ஸாக தான் கேட்குறாங்க. 4 மார்க் தான் கேட்டுக்கிறான். இப்போ 4 மார்க் வந்து ஒரு 2 மார்க் வந்து 1 மார்க்கில் கேட்குறான். ஒரு 2 மார்க் வந்து இது மாதிரி சம்ஸ் கேட்குறான். பாருங்க. இப்போ வர அடுத்த நீங்க நினைக்கலாம் இந்த சாப்டர் இது பண்ணி ஸ்கிப் பண்ணி வேற படிக்கலான்ட்டு. சரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஈஸி ஆயிடும் உங்களுக்கு. ஃபார்முலால சப்ஸ்டியூஷன் தான் பண்றது. ஓகேவாம்மா? ஹலோ, எஸ் மேம். யூ கேன் லீவ்மா. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங்மா. தேங்க்யூ. இது உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புறேன். சொன்னதுமா